திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அதிமுக ஆட்சியிலே அதிகமாக கடன் வாங்கிவிட்டார்கள். இன்றைக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை சரி செய்வதற்கு, வருவாயை பெருக்குவதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த குழு அமைச்சாங்க. நிபுணர்கள் போட்டாங்க. போட்ட பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு குழு போட்டாங்க? கடன் வாங்குறதுக்கு குழு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்கின்றன. 2021 வரை பல கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2001 இருந்து 2026 இப்பொழுது மார்ச் முடிகின்ற வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? திட்டம் எதுவும் இல்லை. 2020-21 அதிமுக ஆட்சியில் வந்த வருமானத்தை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த வருமானம் 1,36,000 கோடி உயர்ந்திருக்குது. ஒரு பக்கம் வரி உயர்ந்தாச்சு, வருவாய் உயர்ந்தாச்சு, மறுபக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. திட்டம் எதுவும் அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எத்தனை காலேஜ் கட்டணும், எதுவுமே இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. அவ்வளவு பணத்தையும் ஆட்டை போட்டாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் வீணாக்க நான் விடமாட்டேன். எங்களுடைய அரசாங்கம்